ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து எப்படி ட்ரிபிள் பண்ணுவோம், நெட் பக்கத்தில் ஒரு ஷட்டில் வரும்போது எப்படி அந்த ஷட்டில் ட்ரிபிள் பண்ணுறோங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். அண்ட் இந்த ட்ரிபிளிங் ஷாட்டோடைய டெக்னிக் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்லையும் அண்ட் இதை ரேலியில் எப்படி யூஸ் பண்ணி பாயிண்ட்டை வந்து கெயின் பண்ணலாங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபோர் ஹேண்ட் சைட் நெட் ஏரியாவில் க்ளோசர் டு தி நெட் வரும்போது நம்ம இந்த ட்ரிபிள் ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு வந்து கிரிப் வந்து ஃபோர் ஹேண்ட் கிரிப் அண்டு நம்மளுடைய ஸ்டான்ஸ் பொசிஷன் வந்து டுவோர்ட்ஸ் தி ஷட்டில் வந்து லஞ்ச் பண்ணணும். ஷட்டில் வந்து எங்கே ஹிட் பண்ணணும்னா ஷோல்டர் ஏரியாவில் வச்சு ஹிட் பண்ணணும். ஷோல்டர் ஏரியாவிலேருந்து டாப்லேருந்து ஹிட் பண்ணணும். ஆக்ஷன் வந்து எப்படின்னா அவுட்வேர்ட்ஸ்லேருந்து இன் பண்ணணும். இப்படி ஒரு மாதிரி ஸ்லைசிங் மாதிரி பண்ணணும். பாருங்கள், ஷட்டில் வந்து ட்ரிபிள் ஆகிப்போம். ட்ரிபிள்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பின்னிங் மூமெண்ட். ஸோ இது என்ன பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக ஆப்பனண்ட்டை வந்து லிஃப்ட் தான் பண்ண வைக்கும். இந்த ஸ்பின்னில் வந்து ஷட்டில் அவங்க புஷ் பண்ண முடியாது. அப்படி புஷ் பண்ணால் ஷட்டில் வந்து தெரிக்கும். ஸோ இது வந்து ஃபோர் ஹேண்ட் சைடு. இனி பேக் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் சைடு வந்து பேக் ஹேண்ட் கிரிப் அண்ட் சேம் மூமெண்ட், லஞ்சிங் பொசிஷன், வெளியிலேருந்து உள்ள. ஸோ இந்த ஃபோர் ஹேண்ட் ட்ரிபிள் அண்ட் பேக் ஹேண்ட் ட்ரிபிள் எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒரு ரேலியில் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆஃப் ஸ்மாஷ் ஆர் டவுன்வர்ட் ஷாட் அடிக்கும்போது அவங்க பிளாக் பண்ணுறது டுவோர்ட்ஸ் தி நெட் வரும்போது நம்ம அதை ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ணி மேலே போய் ட்ரிபிள் பண்ணோன்னா திரும்ப அவங்க வந்து ஹை லிஃப்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த ஹை லிஃப்ட் வந்து சென்டரில் வர்றதுக்கும் இன்னும் நிறைய பாசிபிலிட்டி. ஸோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரிபிள் வந்து நம்ம அடுத்த ரேலியை அடுத்த ஷாட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷாட். ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரேலிலன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் மெத்தட். நான் ஒரு ஹாஃப் ஸ்மாஷ் பண்ணுவேன், என்னுடைய பார்ட்னர் வந்து பிளாக் பண்ணுவாங்க, நான் வந்து ட்ரிபிள் பண்ணுவேன், அது லிஃப்ட் வந்து அட்டாக் பண்ணுவேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேம் விளையாட போகிறோம், சிங்கிள்ஸ். எல்லா ரூல்ஸும் உண்டு. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னா யாராவது ஹாஃப் ஸ்மாஷ் பண்ணால் கண்டிப்பாக பிளாக் மட்டும் தான் பண்ணணும். ஸோ எங்களுக்கு இந்த இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ட்ரிபிளை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் ஒரு கேம் விளையாட போகிறோம், எப்படி அந்த சிச்சுவேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பண்ணலாம். ஸோ இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து ஃபோர் ஹேண்ட் ட்ரிபிள் பேக் ஹேண்ட் ட்ரிபிள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், அண்ட் ஒரு வேலி லைக் சுச்சுவேஷனில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை உங்கள் கேமில் ட்ரை பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். இதே மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.